இட்லி சாம்பார் சிம்பிளான மெத்தடில் இட்லி தோசைக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகக்கூடிய பருப்பை வச்சு ஒரு சிம்பிளான சாம்பார் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு, கொஞ்சமாக துவரம்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா 2 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். காரக்கேற்ற பச்சை மிளகா, ஒரு சின்ன தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 கப் அளவு தண்ணி வந்து சேர்க்குறேன். 2 சின்ன கிண்ணம் அளவு தண்ணி வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் நல்லாவே வெந்துருச்சு நம்மளுக்கு 2 விசிலில். ஸோ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு கரண்டியை வச்சு நல்லாவே கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு வச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்த பருப்பு கரைசலை எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லாவே கொதி வரணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். சாம்பார் தூள் சேர்க்கறதுனால நமக்கு நல்லா இன்னும் வாசனையும் டேஸ்ட்டாக இருக்கும். கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மலையாளங்களை தூவி இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம டேஸ்டி அண்ட் சிம்பிளான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு சட்னி அரைக்கிறத விட ஒரு 2 விசில் வச்சு இந்த பருப்பு சாம்பார் வச்சா இட்லி தோசைக்கும் சூப்பராக மேட்ச் ஆகும். ரொம்ப குறைவான நேரத்தில் கூட செஞ்சிடலாம். இந்த சாம்பார் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.